தமிழீழ மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தாயகத்தில் வாழ்கின்ற எங்கள் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் எல்லோரும் மிகவும் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தை அண்மித்திருக்கின்றீர்கள். நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் மிகவும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய காலம் இது. ஏனென்றால் இப்பொழுது நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் நீங்கள் அவதானமாக பார்ப்பீர்களானால் நிறைய குழப்பங்களை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதும், உங்களுடைய சொத்துக்கள் ஒரு புறம் பறிக்கப்படுவதும், உங்கள் அரசியல் உரிமை அப்படியே மௌனிக்கப்பட்டிருப்பதும் உங்களுக்கு புரியும். எங்கள் அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு நீண்ட கால அனுபவங்கள் உண்டு. ஒவ்வொரு அரசாங்கங்களும் வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஒரு முகத்தை காட்டுவார்கள். தாங்கள் பொதுவானவர்கள், மூவின மக்களுக்கும் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், மூவின மக்களையும் சமனாக அரவணைக்கக்கூடியவர்கள் என்றுதான் அவர்கள் சொல்லி வருவார்கள். ஆனால் அது நீண்ட காலம் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒன்று. அது எப்படியும் அவர்களுடைய மறைமுகம் உங்களுக்கு தெரிய வரும். ஏனென்றால் அவர்களுடைய நகர்வு, அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய மறைமுகத்தை உங்களுக்கு காட்டி நிற்கும். அந்த வகையிலே தான் நீங்கள் பார்ப்பீர்களானால் தந்தை செல்வாவுடைய காலத்திலிருந்து போராட்டத்தின் அத்தனை படிமுறைகளையும் தாண்டி நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு வீதி வீதியாக அலைந்து வருகின்றோம். உலக நாடுகளெங்கும் அந்த போராட்டங்கள் நடைபெறுகின்றது. இந்த போராட்டங்கள் முனைப்பு பெறக்கூடாது, அந்த போராட்டங்களிலே நல்ல சமிக்கைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக உள்ளக பொறிமுறையை ஆதரித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அனுசரணையாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள், இப்பொழுது நடக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் உங்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான். ஒருபுறம் அப்படி போக, இன்னும் ஒரு புறத்தில் உங்களுடைய காணிகள், உங்களுடைய வழிபாட்டு தலங்கள் இவைகள் பறிக்கப்பட்டு கொண்டு போகின்றது. இதற்கும் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களே காரணமாக இருக்கின்றார்கள் என்பது நீங்கள் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதைவிட உங்களுடைய விடுதலை உணர்வு, உங்களுடைய விடுதலைக்கான கருத்துக்கள், உங்களுடைய விடுதலைக்கான இலக்கியங்கள், இந்த வகையிலே அதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கும் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே காரணமாக இருக்கின்றார்கள். எனவே மக்களே, நீங்கள் தயவு செய்து விழித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கான வாழ்க்கை என்பதை விட உங்களுடைய பிள்ளைகளின், அதாவது எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கை மிக முக்கியமானது. அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் சூனியமாக போகும் என்பதுதான் இங்கே ஏற்பட்டிருக்கின்ற மிக பாரிய ஒரு வேதனையான விடயம். எனவே தயவு செய்து நீங்கள் இந்த விடயங்களை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய சொத்துக்களையோ அல்லது உங்களுடைய உரிமையோ காப்பதற்கும் மீட்பதற்குமான எந்த போராட்ட நகர்வுகளையும், அதாவது உச்சமான போராட்ட நகர்வுகளையும் மேற்கொள்ளவில்லை. அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், ஏன் அதை செய்யவில்லை என்பதை நான் தொடர்ச்சியாக உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த வகையிலே இப்பொழுது உங்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் மிகவும் இந்த விடயங்களிலே தெளிவு பெற வேண்டும். தெளிந்து புரிந்து நடவுங்கள் என உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.